விக்கி, நிறைய விஷயங்கள் வந்து கலை சார் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமா சார் சொன்ன ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்க்கும்போது வந்து அதிமுகவுக்கு 17, திமுகவுக்கு 16, மீதம் இருக்கக்கூடியது வந்து 50-50 இருக்கும், பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து போட்டி அப்படின்றது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. கள யதார்த்தம் வந்து எப்படி இருக்கு? தேர்தல்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்றத இப்ப பேசின எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கலை சார் வந்து ஒரு 250 சீட் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. என்ன இல்ல கலையண்ணன் பேசுறத பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டுல பேசினாரு. இப்ப சில நிலைப்பாடுகள் மாறி இருக்கு. சவுக்கு சங்கர் இடம் காலியாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல. ஏன்னா அதிமுகவோட தேர்தல் வியூக சங்கரோட பிளேஸ் வந்து காலியா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல கலைசாருக்குன்னு ஒரு தனியா ஒரு கலைசாருக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கு இண்டஸ்ட்ரியில. நீங்க இப்ப என்ன சவுக்கு சங்கராக்கி என்னைய வந்து தாக்குதல் நடத்தலாம் பிளான் பண்ணி வாயம் அடைக்கலாம் பிளான் பண்றீங்களா? அது நடக்காதுங்க. நான் சவுக்கு சங்கர் இல்ல. நீங்க அதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் வாயை அடைச்சிட முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் அதிமுகவோட தேர்தல் அவர் மாதிரி என்னையே நீங்க அடக்கி ஆளலாம் பாக்குறீங்க. அது நடக்காது. நான் ஸ்லிப் ஆக மாட்டேன், எங்கேயுமே ஸ்லிப் ஆக மாட்டேன். அது நீங்க எங்கேயுமே நான் மாட்ட மாட்டேன். சரி இல்ல ஸ்லிப்பா நான் விவரமா நானு. சரி நான் நீங்க ஸ்லிப் ஆகலங்கிறதெல்லாம் நான் எனக்கு தெரியுது நல்லாவே. அப்படி கனவெல்லாம் காண வேண்டாம். சரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். பேசும்போது அமைதியா இருந்த நீங்க பேசும்போது நான் நீங்க என்னைய இழுத்தீங்க வம்புக்கு, அதனால பேசுறேன். இல்ல நான் என்ன சொல்லாம இருந்தா நான் ஏன் பேச போறேன்? பதில் சொல்லிட்டோம். நீங்க அதிமுக பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், நான் சொல்லிடுறேன். அதிமுகவின் தேர்தல் வியூக வகுப்பாளர் சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது. அந்த கைதுக்கு பின்னாடி வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் யாரிடம் வாங்கினார், அந்த கருப்பு பணம் எல்லாம் யாரிடம் இருந்து சவுக்கு சங்கர் வாங்கி இந்த தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார், இதெல்லாம் இன்னும் விசாரணையில அதுல பல அதிமுகவின் புள்ளிகளின் கருப்பு பணம் எல்லாம் அதுல இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு அதிமுக பொறுப்பு இருக்கணும். ஏன்னா அதிமுகவோட தேர்தல் வியூக வகுப்பாளர் எடப்பாடி தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்ல எடப்பாடி பழனிசாமி தானே அறிவிச்சாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சது தானே சவுக்கு சங்கர். இன்னைக்கு உள்ள என்ன அறிவிச்சாரு? இல்ல சவுக்கு சங்கருக்கு எதுவும் போஸ்டிங் கொடுத்திருக்காங்களா அதிமுக? அப்படி எதுவும் இல்லையே. இல்ல சார், தேர்தல் வியூங்களுக்காக நியமிக்கப்பட்டதார் என்று அதிமுக மாநாட்டுல யாரு கலந்துக்கா? அவருக்கு எதுவும் அபிஷியல் போஸ்டிங் கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல. அபிஷியல் போஸ்டிங் கட்சி அட்ரப்பாட்ல சவுக்கு சங்கருக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணி அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா? எடப்பாடி சப்போர்ட் பண்ணி அறிக்கை வெளியிடுறது வேற, கட்சியில போஸ்டிங்ல இருக்கு. சப்போர்ட்ங்கிறது நான் என்ன சொல்றேன், அதிமுகவின் தேர்தல் வியூகம் ஒரு பொது பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சரி, இங்க விஷயத்துக்கு வந்து இல்ல விசாரணையில இருக்குன்னு வச்சுக்குவோம். இல்ல நான் சொல்றேன், அது அந்த டாபிக் உள்ளே தான். ஏன்னா அதிமுகவின் பல நபர்களின் கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடந்தது. இன்னைக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் 17 இடங்கள்ல அதிமுகனா ஏன் 40 இடங்களும் வச்சுக்கீங்களா? அண்ணன் கலையண்ணா வச்சுக்கீங்க 40 இடங்களும். அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பி விட வேண்டிய கடமை ஜூன் 4ஆம் தேதி அண்ணனை நான் எழுப்பி விடுறேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறத பாக்கணும். இன்னைக்கு வந்து ஓட்டு சதவீதம் அங்கெல்லாம் குறைஞ்சிருக்கு, அதனால எதிர்கட்சிகளுக்கு அழுன்னு சொல்லுவாங்க, இங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அன்னைக்கு இருந்த தேர்தல் நிலவரத்தப்ப எவ்வளவு தூரம் வெப்பசலனம் இருந்தது, எவ்வளவு ஒரு அன்னைக்கு நான் தேர்தல் களப்பணியாற்றிட்டு இருந்தேன். ஏன் பூத்துல பல வயதான பெரியவர்கள் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். உங்களுக்கே தெரியும், சேலத்துல 2 நபர்கள் இறந்து போனாங்க. ஏன்னா வயசானவங்க பல நபர்கள் இந்த தேர்தல்ல வாக்கு செலுத்துவதற்கு ஆர்வம் காட்டலை. அது ஒண்ணு. ஆர்வம் காட்டல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து வெயில்னு நீங்க சொல்றீங்களா? வெயில் தாக்கம் தான் சார். எவ்வளவு பேர் மயங்கி விழுந்தாங்க. அவரு அதான் சொன்னாரு, அதிருப்தியாவும் இருக்கலாம் அப்படின்றது அதிருப்தியா. அவர் அதிருப்தின்னு சொல்றாரு, நான் வெயில் தாக்கம் சொல்றேன். அகில இந்திய அளவுல குறைஞ்சதுக்கு இந்திய அளவுல வந்து நிறைய இடங்கள்ல ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்றாரு. சார் நான் என்னுடைய மாநிலத்தை குறித்து சொல்றேன். அந்த மாநிலங்கள்ல அவங்க அது என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். இன்னைக்கு அவர் சொன்ன தமிழகத்துக்கு கம்பேரிட்டிவ் சொன்னதுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் இடைமறிக்காம இருங்க, நான் அவர் பேசும்போது பேசவே இல்லை. அதனால தேர்தல் நேரத்துல வெப்பம் வந்து இங்க அதிகமா இருந்தது. அதனால வயதானவர்கள் அதிக பேர் வந்து வாக்கு செலுத்தல. ஏன்னா அது வந்து நான் இன்னைக்கு களத்துல இருந்ததுனால, நான் ஒரு பொறுப்பாளராக இருந்ததுனால பார்த்தேன். ஏன் நானே 2 நபர்களை ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிற நிலைமையில எல்லாம் இருந்தது. என்னோட சொந்த கிராமத்துல இது. ஏன்னா அந்த அளவுக்கான வெப்ப சீரோஷ்ண நிலை ஏற்று, அதனால வந்து வயதானவர்கள் குறிப்பாக இல்ல. இன்னொன்னு
வாக்காளர்கள் பல பெயர்கள் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு பூத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இது தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல தேர்தல் ஆணையத்தின் மெத்தன போக்கு சரிவர இந்த பணிகளை செய்யாதனால போன சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தியவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு இல்ல. இது பூத் அளவுல இருந்தது. அதனால இந்த விகிதமும் நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே லிஸ்டட்ல இருந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தான் பெர்சன்டேஜ். லிஸ்டட் பண்ணவங்களே நிறைய பேர் ஓட்டு போடல. அது 2021ல இருந்து 24க்கு எவ்வளவு சேஞ்ச் இருந்திருக்கு. நீங்க கொடுத்த வாக்காளர் பட்டியல்ல அவ்வளவு முறைகேடுகள், தேர்தல் ஆணையம் எவ்வளவு முறைகேடுகளை பண்ணது. இவிஎம்ல எவ்வளவு பேர் போட்டாங்க சார், அது ரைட்டு சார். இருக்கிற பட்டியல்ல எவ்வளவு பேர் போட்டாங்க. நான் ஏற்கனவே இருந்த சதவீதத்துல இருந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அதை நீங்க பாக்கணும்ல, அதுவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்திருவோம். அண்ணன் கணக்குப்படி இது வருதா வரலையானே ஜூன் 4ஆம் தேதி தெளிவா தெரியும். அதிமுகவுக்கு இங்க அதாவது வேட்பாளரே இல்லாத நிலைமை. எவனும் முன் அதாவது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து உடன் நான் போட்டி போடுகிற நிலையே அங்க இல்ல. வலுக்கட்டாயமாக பிடித்து நீங்க பாண்டிச்சேரியில நிக்க வச்ச கேண்டிடேட் யாரு, பல மாவட்டங்களை நிக்க வச்ச கேண்டிடேட்டுகள்ல யாரு? எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக, அவங்கள்ட்ட கேண்டிடேட் இல்ல சார். நிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய கட்சி நீங்க சொல்லிக்கலாம். யார் தன் சொந்த பணத்தை செலவு செய்து பாஜகவுக்கும் இதேதான் சொல்றீங்க. ஆளு இல்லாதனால தமிழிசை கூட்டு வராங்கன்னு சொல்லி. சார் நான் ஒரு ஜெனரலா கேக்குறேன். கலை பேசும்போது நீங்க வாயை திறக்கல. நான் பேசிட்டு இருக்கேன். ஒன் சைடா உங்க கேள்வி வைக்கணும்னா அவர்த்தையும் வச்சிருக்கணும். ஒன் சைடா இல்லவே இல்ல. காம நேரம் பேசுறேன். நான் என் கருத்தை சொல்லவே விட மாட்டேன். உங்களை நான் முடிக்கவே இல்லையே, நீங்க பேசுங்க, சொல்லுங்க. நான் சொல்றேன் தெளிவா இருங்க. நான் அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுலாம் பண்ணக்கூடாது. அப்ப அவருக்கு காம நேரம் விட்டா எனக்கு காம நேரம் விடுங்க. நான் என் கருத்தை ஃபுல்லா சொல்றேன். முடியல, நீங்க பேசலாம், பேசுங்க. நான் அதான் சொல்றேன். அப்ப தேர்தல்ல போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இல்ல. சொந்த மாவட்டத்துல சொந்த மாவட்ட செயலாளர்களே அந்த இடங்கள்ல வேட்பாளர்களை நிப்பாட்டுவதற்கு முடியலங்கிறதும் ஒன்றிய செயலாளர்களை விட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வச்சாங்க. பல இடங்கள்ல அந்த விருப்ப மனுக்களை தாக்கல் செஞ்சது ஒன்றிய செயலாளர்கள் தான். விருப்ப மனுவை தாக்கல் செய்து அதுல ஒரு ஆளை எடுத்தாங்க. ஏன்னா தோக்க போறேன்னு தெரிஞ்சு ஒருத்தன் எப்படி சார் செலவு பண்ணுவான்? களம் தெளிவா தெரியுது. அத்தனை இடங்களிலும் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி பெருமளவுல வெற்றி பெற போகிறதுன்னு தெரிஞ்ச பிறகும் யாருமே கேண்டிடேட் வரல. ஏன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல மாவட்ட செயலாளர்களை எதுக்கு கடிச்சாரு கூப்பிட்டு வச்சு? சென்னை உட்பட பல மாவட்ட செயலாளர்களை தேர்தல் நேரத்துல நீங்க அனுப்புற பணத்தை ஒழுங்கா கொடுக்கல. அது மட்டும் இல்ல, நீங்கள் செலவு செய்யல. கடந்த முறை நான் ஆட்சி காலத்துல இருக்கும்போது உங்களை எவ்வளவு வேண்டுமோ சம்பாதிக்க விட்ட. இன்னைக்கு என்ன நிலை ஆச்சு? இது அப்படியே அவரோட வாயில ஸ்டேட்மெண்ட். இது அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த ஸ்டேட்மெண்ட். சொன்னது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் சம்பாதிக்க விட்டாங்க. தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்க வேண்டியதுதானே நீங்க? சார் இந்த மாதிரி பேசி இருந்தாருன்னா தேர்தல் ஆணையத்துல புகார். பதறாதீங்க சார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதறாதீங்க. இருங்க, இன்னும் நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதனால அவசரப்படாதீங்க. இந்த தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போது. வந்ததும் எல்லாரும் இப்ப இந்த கருப்பு இந்த சவுக்கு சங்கர் மேட்டர்ல இன்னும் பல ஆட்கள் பெயர்கள்லாம் பட்டியல்லாம் ரெடியா தான் இருக்கு. அதனால சவுக்கு சங்கருக்கு யாரு பணம் கொடுத்தது, யார் சவுக்கு சங்கரை வைத்து எந்தெந்த வீடியோக்களை நெட்ஃபிளிக்ஸ்ல பேச வச்சது, எல்லா தகவலும் போல ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இந்த டி நகர் 3 கோடி ரூபாய் வீடு வந்துட்டு இருக்கு. அது யார் பேர்ல வாங்கி, மாலதி பேர்ல வாங்கி வச்சாருன்னு. அந்த பணம் யாரு கொடுத்தா, இப்ப கார் வாங்கினதுக்கு யாரு கொடுத்தா, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல அதிமுக புள்ளிகள் யார் பேர்னு இந்த இருக்கு வரும். அதனால அவசரப்படாதீங்க. அதே போல ஏற்கனவே அதிமுக அமைச்சர்கள் பல பேர்ல இருக்கிற வழக்குகள் தூசி தட்டிட்டு தான் இருக்கு. அதுவும் வர வேண்டியிருக்கு. கொடநாடு கொலை வழக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பதற வேண்டாம். அதனால மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பொதுவான கருத்து கணிப்புப்படி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தமிழ்நாட்டுல யாரும் எடப்பாடி இணைத்து பேசக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது. அது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பேசினா அது நீங்க நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு வரும். விக்கி, நேஷனல் லெவல்ல வாங்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கருத்து கணிப்பு, நிறைய கருத்து கணிப்புல சொல்லப்பட்டுச்சு. நிறைய இடங்கள் 30க்கும் மேற்பட்ட இடங்கள், 35க்கும் மேற்பட்ட இடங்கள், இல்ல முழுவதுமாவே திமுக அப்படின்றதுதான் எல்லா கருத்து கணிப்பும் வந்துருச்சு. நேஷனல் லெவல்ல சொல்லுங்க, இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கு? பீகார் எடுத்துங்க. இப்ப பீகார்ல நிதிஷ்குமார் தேர்தல் களத்துக்கே போல, பாஜக கூட்டணியில இருந்து விலகுறாரு. பாஜக கூட்டணியில இருந்த பல நபர்கள் இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற போதே இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எந்த இடத்திலும் மோடி அவர்களுக்கு ஆதரவு இல்லை. அதனாலதான் அவருடைய பேச்சிலே பதட்டம் பல இடங்கள்ல. நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் இல்ல. இன்னொரு மாநிலத்துல போய் இஸ்லாமியர்களுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்க நினைக்கிறது
காங்கிரஸ் அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாம் பதட்டத்தின் வெளிப்பாடு தான். பல மாவட்டங்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்த அந்த பாலியல் கொடுமை அந்த கேண்டிடேட்டா போட்டது அந்த பாஜக கேண்டிடேட், அந்த கூட்டணி கட்சியின் கேண்டிடேட் தானே. ஏன் அந்த கேண்டிடேட்டை தகுதி நீக்கம் பண்ணல? என்ன எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆந்திராவில் நீங்க வந்து தெலுங்கானாவில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருக்கிறது. ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் சமீபத்தில் முதல்வராக இருக்கிறார். அங்க ஏற்கனவே நீங்க கைப்பற்றின இடம் கூட கைப்பற்ற முடியாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புள்ள ராஜா தான். அதே போல வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து நிச்சயமாக அங்க வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே கிடைத்த இடங்கள் கூட இல்ல. ஏன்னா அங்க இருந்த பாஜக முன்னாள் எம்பிக்கள் பலரும் இன்னைக்கு வந்து அந்த கட்சியை விட்டு விலகி திருப்பி மாறி இருக்காங்க, கட்சி மாறி இருக்காங்க. அப்ப பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிற தேர்தல் களம் அப்படிங்கிறது இந்திய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜ்பூத் சமூகத்தை கொச்சைப்படுத்தி பேசிய பாஜக எம்பினால ராஜஸ்தான்ல ராஜ்பூத் மக்களும் குஜராத்ல இருக்கிற ராஜ்பூத் இன மக்களும் இதற்கு எதிராக பாஜகவுக்கு எதிரான மனநிலையில இந்த தேர்தல்ல வாக்கு செலுத்துறாங்க. அப்ப இது எல்லாமும் ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி இல்லாம இந்த நாட்டை நாசகரமாக்கிய மோடி அரசுக்கு ஒரு முடிவுரையை மக்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் 400நாங்க, அப்புறம் 350நாங்க, இப்ப 300 அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பின்வாங்குவதற்கான காரணம் என்ன? 3 நாளா நிதிஷ்குமார் போன் எடுக்கல பாஜகவுக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, எங்க இருக்கிறார் என்றே தெரியல. அப்படி ஒரு நிலையில வந்து இன்னைக்கு பாஜக தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால வளர்ச்சிகளை பத்தி அவங்களால பேச முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு வளர்ச்சியும் அடையல. சோ அதனால இங்க யதார்த்தமான கள நிலவரம், இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற போயிருக்கு. போன முறை யாருமே இந்த அளவுக்கு கூட்டணி இல்ல சார். இன்னைக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு தொகுதிகளை சரிவாரியாக பிரித்துக் கொண்டார்கள். எந்த இடத்திலும் குழப்பம் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலின் விடுதலை இன்னும் ஒரு பங்கு அதிகமாக போயிருக்கிறது. ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் பேச்சுக்கள் இன்னும் வந்து அவர்கள் தொண்டர்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அமலாக்கத்துறை அதுல வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டார்கள். இனிமேல் மக்கள் எல்லாம் ஏமாத்த முடியாது. கலை என்ன மாதிரி பலரும் உட்கார்ந்து ஏதாவது சொல்லிட்டு போலாமே தவிர கலை யதார்த்தம் என்பது வேற. அதனால களத்துல நின்று வேலை செய்கிற என்னை போன்ற நபர்களுக்கு தெரியும். எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ எதற்காக சொல்லுகிற விஷயத்தை பேசிவிட்டு அதற்காக சில சன்மானங்களை பெற்றுக்கொண்டு பேசுகிற விஷயங்கள் எல்லாம் இல்ல.